ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா 90s கிட்ஸ் காலத்தில் ஃபேமஸான சேமியா ஐஸ் செய்கிறது எப்படி, கமர்ஷியலாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சி ஐஸில் ஆரம்பிச்சு ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், பாதாம் இந்த மாதிரியான நிறைய கமர்ஷியல் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் எதுவும் பிஸ்னஸாக பண்ணணும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே பல்காக பண்ணணும் அப்படின்னாலும் கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 3/4 லிட்டர், சரிங்களா, 3/4 லிட்டர் தண்ணியில் சேமியா ஐஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் தண்ணியில் மெஷர் பண்ணி கரெக்டாக 3/4 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, இதை அப்படியே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ரைட், இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஐஸ் தானே பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எதுக்கு தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிலேருந்து வர்ற எல்லா ஐஸுமே நமக்கு லைட்டான ஒரு கம்பி பதம் எடுத்து வரும். அதுதான் அந்த சாப்பிட்றப்போ அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம சீனி அப்புறம் தண்ணி சேர்த்து லைட்டான ஒரு பதம் எடுத்துட்டு திரும்ப நம்ம எசன்ஸ் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நான் தண்ணி கொதிக்க போது இப்போ நான் சீனி விட போகிறேன். சீனி ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் விடுதேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் அப்புறம் ஒரு 50 கிராம், மொத்தம் நமக்கு 3/4 லிட்டருக்கு 150 கிராம் சீனி கரெக்டாக இருக்கும். நம்ம ஜூஸுக்கு 1 லிட்டருக்கு 200 கிராம் சீனி எடுப்போம். சரிங்களா, அதே அளவில் தான் எடுக்கிறேன். ரைட், இப்போ அடுத்து 50 கிராம். சரிங்களா, இப்போ 100 ml மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல், அடுத்து ஒரு ஆஃப், ரெண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீனி சேர்த்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரணும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக சேமியா, சரிங்களா, லைட்டான ப்ரோக் பண்ண சேமியா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்கள் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை செப்பரேட்டாக ஒரு வெசலில் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். பக்கத்தில் உள்ள வெசலில் வெண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் சேமியாவை தட்டி அப்படியே வேக வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு. சரிங்களா, இப்போ இந்த டைம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். போதும், ரைட்டுங்களா. இப்போ அந்த சுகரு இதில் தண்ணி எல்லாமே நல்லா ஒரு டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஃபார்ம் ஆயிரும். இதை நம்ம அப்படியே ஆற விட வேண்டியதான். ஆற விட்டுட்டு நம்ம ஒன்றா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாகு காஞ்சி வந்துட்டு சேமியா சைடில் வச்சிருந்ததும், ரைட்டுங்களா, சேமியா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஆறுறது மட்டும்தான் பெண்டிங்கு. இது ஆறி முடித்தோடனே நம்ம ஐஸ்குள்ள ப்ராசஸை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாகு தண்ணி நல்லா ஆறிட்டு. ஓகேங்களா, இப்போ சேமியாவை நம்ம அப்படியே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைட், இப்போ நம்ம சேமியாவை தண்ணியில் சேர்த்தாச்சு. சரிங்களா, சேமியா நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்காங்க. என்ன சேமியானாலும் எடுங்க, பெருசு சிறுசு எவ்வளோனாலும் எடுத்துக்காங்க. கொஞ்சம் சேமியா போட்டாலுமே உங்களுக்கு நிறையா வந்துடும். ஓகேங்களா, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஜூஸுக்கு சேர்க்கக்கூடிய ஒன்றா சேர்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம புளிப்புக்காக லெமன் சால்ட் ஒரு 1 கிராம் கணக்கு பண்ணி, 1 லிட்டருக்கு 1 கிராம் கணக்கு பண்ணி கொஞ்சமாக குறைச்சி போடுறேன். இப்போ நம்ம ஆரஞ்சு எசன்ஸ் சேர்க்க போகிறோம். 1.25 ml ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம 1 லிட்டருக்கு 1.25 ml ஸ்டாண்டர்ட். 1.25 ml ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம 3/4 லிட்டர் தான் விட்டுருக்கோம். ஃபுல்லாக விட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சேமியா ஐஸ் ரெடி. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டா முடிஞ்ச வேலை. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோல்டு, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 3 மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரியில் 2, அப்புறம் இந்த மாதிரியில் 1, அப்புறம் எப்பவும் யூஸ் பண்ணுற இந்த மாடல். சரிங்களா, நான் அதுக்காக தான் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். என் அளவுக்கு தக்கன நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மோல்டில் நம்ம ஐஸை ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் மோல்டில் ஊற்றியாச்சு. மோல்டு முடிஞ்சிட்டு கடைசி ஒன்றை மட்டும் டம்ளரில் ஊற்றுறேன். கரெக்டாக நான் கனெக்ட் பண்ண மோல்டு அளவுப்படி 3/4 லிட்டர், அதனால தான் எடுத்தேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இருக்கிறத கடைசியாக நம்ம டம்ளரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டையில் ஊற்றினது எல்லாமே நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஓகேங்களா, ஒரு 8 hours கழிச்சு நான் உங்களுக்கு நம்ம சேமியா ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக 8 மணி நேரம் ஆகிட்டு சூப்பராக நம்ம சேமியா ஐஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே குச்சி, ஐஸ், மோல்டு எல்லாமே நல்லா ரெடி ஆகிருக்கு. தாராளமாக பிஸ்னஸ் ரீதியாகவும் நீங்கள் இதை கொண்டு போகலாம். சரிங்களா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த செலவு எல்லாம் சொல்லியிருப்பேன்.
இதுக்கும் நீங்கள் செலவு பார்த்துக்காங்க. கரெக்டாக 3/4 லிட்டர் 150 கிராம் சீனி, ரொம்ப ஒரு மினிமமான செலவில் நீங்கள் டை மட்டும் நிறையா வச்சுருந்தா நீங்கள் எது பிஸ்னஸாக கூட கொண்டு போகலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சம்மரில் கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் மளிகை கடை, பெட்டி கடை, ஐஸ்கிரீம் ஷாப் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் இது தாராளமாக பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போகலாம். செம சூப்பராக செம டாப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.